நேற்று நம்ம விஜயனை வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏடிஎம்கே வந்து இன்டெரக்டா வந்து தாக்குற மாதிரி சொல்லியிருக்குது. எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இது அண்ணன் ஒன்று சொன்னாங்க, நம்ம கட்சியில வந்து யாருமே ஊழல் பண்ண மாட்டோம், காசு வந்து எதிர்பார்க்க மாட்டோம், காசு அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பசங்க நீங்க வந்து பொறுப்பு கொடுத்தவங்க தான் வந்து டிக்கெட் ரேட்டு அதிகமா வித்துருக்காங்க. அது வந்து இப்போதான் நடந்துச்சு, 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. நிறைய ஃபேன்ஸே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னென்ன கடைசி படம் விஜயனை படத்தை 2000 3000 சொல்லி விற்கிறாங்கண்ணே, ஏன்னா நம்ம ஆளுங்களே இப்படி பண்றாங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. நிறைய இடத்துல வந்து டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கண்ணே, அப்படி ஃப்ரீயாக கொடுத்தா கூட அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்காங்க, நாங்களாம் விஜய் ஃபேன் தானே, எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசி அந்த படத்தையே நிப்பாட்டிட்டாங்க, அந்த படத்தை கேன்சல் ஆயிடுச்சு. அந்த படம் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி 2 நாள் நடந்த விஷயம் தான் இது. 1000 ரூபா டிக்கெட்டு, 2000 டிக்கெட்டு, 3000 டிக்கெட்னு விற்றாங்க. அதெல்லாம் ஊழலா இல்லாட்டி வந்து ஸ்கேமா இல்லாட்டி மக்களுக்கு பண்ற சேவையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் நேற்று வந்து பேசுனது வந்து எனக்கு உண்மையிலே வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க, டிவிக்குள்ள நான் நிப்பாட்டினவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ண மாட்டாங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, காசு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வது கண்டிப்பாக எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நம்ம பசங்க தானே டிக்கெட் அதிகமாக விற்றாங்க, நீங்கள் அப்போ கூட வாயை திறக்கவே இல்லை. நீங்கள் அப்போவும் எதையோ சொல்லியிருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக வாங்காதீங்கப்பா அப்படின்ட்டு. நேற்று ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கணும். ஜனநாயகம் படம் வந்து ஜனநாயகம் படத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, சரிங்களா? அது நேற்று பேசாட்டி இன்னொரு மீட்டிங் மாதிரியாவது நடத்தி பேசியிருக்கலாம். இந்த மாதிரி டிக்கெட் அப்படி நீங்கள் வீட்லேயே இருந்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கலாம், வீடியோ எடுத்து இந்த மாதிரி டிக்கெட் காசுலாம் வாங்காதீங்கப்பா, இதை கூட ஊழல்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. அது ஊழல் தானே. அப்பனா நம்ம பசங்க வந்து 2000 3000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஊழல் தான். நம்ம ஏடிஎம்கே வந்து இன்டெரக்டா சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்போ அவங்க இதைத்தான் வச்சு பேசுறாங்க. இப்போ நீங்க டிக்கெட்டுக்கு 1000 2000 3000 வாங்குறீங்களா, இதெல்லாம் ஊழல் கிடையாதா அப்படின்ட்டு. நம்ம மேல ஒரு மிஸ்டேக் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். 150 ரூபா டிக்கெட்டை ஒன்று ஃப்ரீயா கொடுங்க, எலெக்ஷனுக்காண்டி ஃப்ரீயா கொடுங்க, அப்படி இல்லாட்டி 150 ரூபா டிக்கெட்டுக்கு 150 ரூபா மட்டும் வாங்கிக்கோங்க. அப்படி பண்ணா ஓகே. நம்ம 2000 3000 வாங்கிட்டு மற்றவங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஜில். ஆனால் அவங்க தான் வந்து கரூர் பிரச்சனையில் வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பேசுனாங்க. உண்மையிலே எனக்கு அவங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாருமே அண்ணன் கூட இருக்கவங்களாம் துண்டக்கான துணியக்கான ஓடிட்டாங்களே, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அடுத்த நாள். நேற்று வந்து அவங்கள வந்து ஊழல் கட்சின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம கட்சி வந்து பசங்களாம் டிக்கெட் அதிகமாக தான் காசு கொடுத்து விற்கிறாங்க. இப்போ நம்ம சைடே இவ்வளோ மிஸ்டேக் இருக்கும்போது அவங்கள வந்து ஊழல் கட்சின்னு சொல்லும் போது கரெக்டாக இருக்காது. நம்ம சைடு இருக்க மிஸ்டேக்கை வந்து உங்களை திருத்திட்டாலே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம சைடு இந்த மிஸ்டேக் இல்லாமல் இருந்தாலே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க தீய சக்தி, இவங்க ஊழல் கட்சின்னு சொல்கிறத விட்டு நம்ம ஒழுங்காக இருந்தாலே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. உங்கள் பசங்களை நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க, அவ்வளோதான். உங்கள் பசங்க ஊழல் பண்ணாமல் இருக்க சொல்லுங்க. டிக்கெட்டுக்கு காசு வாங்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா, அடித்து சொல்ல முடியுமா? எல்லாரும் வாங்க தான் செஞ்சாங்க உங்கள் பசங்க. அதை கரெக்ஷன் பண்ணாலே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க.